இன்றைக்கி தமிழை காப்பாற்ற போகிறேன், நான் தமிழன், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் வைக்கிற டைட்டில் அசிங்கமாக இருக்குது. பெரிய படங்களுக்கு டைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல டைட்டில் இல்லை. கவர்மெண்ட்டில் பார்த்தாங்க, கலைஞர் காலத்திலே ஆகட்டும், புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலே ஆகட்டும், தமிழில் டைட்டில் வைங்கப்பா, உங்கள் படத்துக்கு வரி விலக்கு தரேன். வரி விலக்குக்காக மட்டுமே தமிழை நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. தமிழ் உணர்வு அவ்வளோதான், ஒருத்தன் தான் கைத்தட்டுறான். இதுதான் உண்மை. தமிழை பற்றி பேசுபவர்கள் எல்லாம் வாங்க, நான் ரெடி, ஒரு டைட்டில் தர்றோம், 5 நிமிஷத்தில் நான் கவிதை எழுதுவேன், 5 நிமிஷத்தில் கவிதை எழுதுவேன். எந்த டைட்டில் வேணும்? ஒரு சாதாரண பாமரன் சொல்லட்டும் ஒரு டைட்டில். தமிழர்களுக்காக போராடுகிறவர்கள், தமிழை பற்றி பேசி அதாவது புகழ் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் மேடையில், இன்றைக்கி பேசாத ஹீரோக்கள் எல்லாம் மேடையில் ஜாஸ்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப அமைதியாக இருப்பாரேப்பா, அவர் ஜாஸ்தி பேசுகிறாரே, எதுக்குப்பா, ஏதோ விஷயம் இருக்குதா அப்படின்னுலாம் பார்த்தேன். படத்துக்கு முதல்ல டைட்டில் தமிழில் வைங்கப்பா. அந்த டைட்டிலுக்கு அர்த்தம் என்னன்னு நேற்று ஃபுல்லாக நான் நிகண்டு எடுத்து பார்த்தேன். உதாரணம் நான் பாக்கெட்லேயே வச்சுருக்கேன். அந்த டைட்டிலுக்கு தமிழில் வார்த்தையே கிடையாது, அது தமிழ் வார்த்தையே அல்ல என்று வருகிறது. நீங்கள் பார்த்துக்குங்க, நான் எதை சொல்கிறேன்றது நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. இங்கே உற்றான் என்று ஒரு அற்புதமான டைட்டிலை வைத்த இயக்குனருக்கு எல்லோரும் கரவொலி கொடுப்போம். இப்போவும் சொல்கிறேன், தமிழ் படங்களுக்கு டைட்டில் உற்றான் மாதிரி நல்ல டைட்டிலாக வைங்க தயவு பண்ணி. டபுள் மீனிங் டைலாக்கு இது இப்போ வர படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வரிவிலக்கு கமிட்டி மட்டும் இருந்திருந்தேன்னா அந்த படமெல்லாம் வெளியேறவே விட்டுருக்க மாட்டேன் நான். ஏன்னா உண்மையா நம்ம தமிழ்னு பேசிக்கிறோமே தவிர, நம்ம அதுக்கு உண்மையிலுமே தமிழுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். நம்ம மாஸ்டர் இருக்காப்புல, பொங்கி எழ வேண்டாமா, தமிழில் டைட்டில் வைக்கிறக்க. இன்னொரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம், அனைத்து அரசியல் கட்சிகளும் பேனர் வைப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு பெரிய கைத்தட்டு. நம்ம அனைத்து மாஸ் ஹீரோக்களும் இனி எந்த திரையரங்கத்திலையும் பேனர் வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு கைத்தட்டு. முடிவு பண்ணலையா? பண்ணணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எந்த ஒரு மாஸ் ஹீரோ உண்மையாக தன்னை மாஸ் ஹீரோவை நினைக்கிறாங்களோ அவங்க எந்த பேனரும் இல்லாமல் அவங்க படம் ஓடினாதான் மாஸ் ஹீரோ. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த பேனரும் வைக்காமல் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதோ அதுதான் உண்மையான அரசியல் கட்சி. ஆகவே இதை மட்டும் தெரிவித்து, இதை நம்ம சினிமாவில் நம்ம 1008 டைலாக் எழுதி கொடுக்கலாம், ஒரு ஹீரோ பேசிடலாம். ஆனால் மேடைக்கு வரும்போது யதார்த்தமாக இருக்கணும். நம்ம யதார்த்தமாக தான் பேசுவோம். இப்போ ரஜினி சாரெல்லாம் படத்தில் பேசுகிறதுக்கு மேடையில் பேசுகிறதுக்கு மேடையில் யதார்த்தமாக பேசுவார். அதனால் எல்லாரும் நம்ம மேடையில் யதார்த்தமாகவே இருக்க வேண்டும். மேடைகளில் நம்ம அந்த பஞ்சு டைலாக்கெல்லாம் தேவையில்லை என்று கூறி எனது உரையை இத்தோடு முடித்து கொண்டு, இந்த உற்றான் வெற்றி விழாவிலே மீண்டும் நம்ம அனைவரும் சந்திக்க வேண்டும்.